வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவையற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இவையே கீழ்ப்படியாய் மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையவரோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உழன்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். வழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சை ஆகிய எதுவும் உங்கள் வாயின்றி வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் கூறிய செயல்களையும் கலைத்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும், விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகமற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமகள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள் அனைத்துமாய் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு சிடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளு விடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்த நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் வாழ்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரிய வாழ்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த காலை பொழுதில் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையும் சிந்தனைகளை உங்களோடு பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் ஏழைகளையும், துன்பப்படுவோரையும், அழுவோரையும், பட்டினி கிடப்போரையும் ஆண்டவர் இயேசு பேறு பெற்றவர்களாக அறிவிக்கின்றார். பாதிக்கப்பட்ட இந்த மக்களின் சார்பாகவே ஆண்டவர் வரலாற்றுடைய தொடக்கத்திலிருந்து இன்று வரையிலும் இருந்து வருகிறார் என்பதற்கு இன்றைய வாசகம் மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஆக
ஆண்டவர் இயேசு நம்மை ஒருபோதும் தனித்து விடுவதில்லை. நம்முடைய துன்ப துயரங்களை பார்க்காமல் இருப்பதில்லை. அவர் நம்மோடு இணைந்து பயணிக்கின்றார். ஒவ்வொரு துன்பப்படுகிற பொழுது, பசியால் வாடுகிற பொழுது, ஏழைகளாக இருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை கனிவோடு பார்க்கிறார். காரணம் என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, செல்வத்தின் மீதோ அல்லது சொத்துக்களின் மீதோ நம்முடைய பற்று அமைவதில்லை. மாறாக ஆண்டவருடைய இறை பராமரிப்பின் மீது நம்முடைய நம்பிக்கை ஆழமாக பதிந்து விடுவதால் ஆண்டவர் இயேசு ஏழைகளையும், பட்டினி கிடப்போரையும், அழுவோரையும், துன்பப்படுவோரையும் பேறு பெற்றவராக அவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய இறை ஆட்சியில் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்களாக வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. ஆண்டவர் இயேசுனுடைய அடிச்சுவற்றை ஒற்றி நீங்களும் நானும் அன்புக்குரியவர்களை ஏழைகளின் சார்பாக, பட்டினி கிடப்போரின் சார்பாக, துன்பப்படுவோரின் சார்பாக, அழுவோரின் சார்பாக இருந்து நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய முற்படுவோம். தனியாகவோ குழுவாகவோ இணைந்து செய்கின்ற பொழுது ஆண்டவரில் நாம் இன்னும் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறோம், ஆண்டவருக்குரிய பணியை செய்கிறோம் என்பது வெள்ளிடைமலை. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக நீர் இருக்கின்றீர் என்பதை வாசகங்கள் வழியாக நான் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்தரலும் வழிநடத்திரலும் உம்முடைய சார்பாக உம்மீது நம்பிக்கை வைத்து உண்மையே நாங்கள் இலக்காக கொண்டு வாழ எங்களுக்கு அருள்வரம் தந்திரலும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய அருள் வர வேண்டுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.